அப்போ ஒருவேளை திருமாவுக்கு திமுகவுடைய நட்பு தான் வேணும், திமுகவுடைய உறவு தான் வேணும், நாங்கள் திமுகவோடு தான் நிற்போம், அந்த கூட்டணி தான் வலுவான கூட்டணி, பாஜகவை எதிர்ப்பது திமுக மட்டும்தாங்கிற எண்ணம் இருந்தால் தயவு செஞ்சு விசிக வெளியே சேருவது தாவேக்காவுக்கு நல்லது. இல்ல இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, ஒருவேளை திமுக விசிக வந்து இயக்கிட்டே இருக்காங்களோ பின்னாடி இருந்து அப்படின்ற அது ஒரு ஆபத்து. உங்களை தேடி உங்கள் இல்லத்திற்கு வந்தாரு, உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர், அதாவது 2 சீட்டா ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு தொகுதி நீங்க தார்மீகத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன வாதத்தை உத்தரவாதத்தை நிறைவேற்றி காமிச்சிருக்கு தாவேகா. அப்ப அந்த நிலையில இன்றளவுக்கு வன்னியரசு அவர்கள் எங்கேயாவது சென்ற இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறாரா? பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா தாவேகா விசிகாவை எப்பயோ புறக்கணிச்சிருக்கும். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தா திமுக அடிக்கக்கூடிய போஸ்டர்ல ஒரு ஓரமா இருப்பாங்க காங்கிரஸ் தலைவர்கள், இல்ல காங்கிரஸ் கட்சியில் அடிக்கக்கூடிய போட்டோல கூட காங்கிரஸ் தலைவர்கள் போட்டோ சின்னதா இருக்கும், முதல்வர் துணை முதல்வரோட போட்டோ பெருசா இருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் தனித்துவமாக போஸ்டர் அடிக்கிறாங்க, தன்னிலையோட போஸ்டர் அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க இடைக்கால தடை. ஓகேவா? உயர்நீதிமன்றம் அதிரடி. திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்தது உயர்நீதிமன்றம். அதே போல 5 தொகுதிகளில் எம்எல்ஏவான தேர்தலானவர்களின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட நிலுவையில் உள்ளதாக கூறப்பட்டுதான் தடை. அந்த வழக்கு வெற்றி பெற்றாங்கல்ல, அந்த தொகுதியில் அவங்க வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போடப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதனால்தான் தடைங்கிறது தெளிவா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது எங்க குதிரை பேரம் வந்துச்சு? திமுகவுடைய ஆதரவாளர்களும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஜெயிச்சு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சவால் ஆர்எஸ் பாரதி மீசி எடுத்துக்கிறாங்க. ஒரு தொகுதியாவது, அவர் சொன்னது ஒரு தொகுதியில ஒரு மேயராவது வாங்கிருங்க ஒரு மாவட்டத்துக்குன்னு, வாங்கிட்டாருன்னா அவர் மீசி எடுத்துருவார்ல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக்காவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சூழல் இருக்கு. ஜோதிமணி அவர்கள், இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம். ஜோதிமணி அவர்கள் கரூர்ல இந்த கூட்டணி சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தை, யார் யாருக்கு என்னென்ன வார்டு, எத்தனை கவுன்சிலர், எத்தனை மேயர், கரூர்ல ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஜோதிமணியை புறக்கணித்தா செந்தில் பாலாஜி. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விசிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துடனும் இருப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நிலையில திமுகவுக்கு நட்பாவும் இருப்புன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அது சொல்ல வேண்டிய அவசியம் விசிகாவுக்கு இல்லை. திருமாவளவன் ஏன் சொல்றாருங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு அச்சத்தில் இருக்காரா திருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையான ஒரு தலைவர், முதலமைச்சராக அவர் அமர்வதற்கான தகுதி உள்ள எல்லா தகுதியும் உள்ள தலைவர், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நம்ம ஒரு கோரிக்கையா என்ன வைக்கிறோம் அப்படின்னா, தாவேக்காவுடைய அரசியல் எதிரி திமுகங்கிறத விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் பரப்புரை போனாலும் சரி, இன்றளவுக்கு முதல்வர் ஆன பின்பும் விமர்சிக்கிறது திமுகவை, மாற்று கருத்து கிடையாது. அதே போல பாஜக தான் கொள்கை எதிரிங்கிறத டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்க விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து இது வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டாங்க. முதல்வர் ஆன பின்பும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சில விஷயங்களை விஜய் அவர்கள் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பாஜக அதாவது மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம், சுமூகமான அரசியல் உறவுகளிலேயே தமிழ்நாட்டிற்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அப்போ அதை நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். எதிர்க்க மாட்டோங்கிறத அவர் எப்படி சொல்கிறாருங்கிறது, ஆரோக்கியமான அரசியலை வச்சுக்கலாம், உறவாக வச்சுக்கலாம். தேவையில்லாமல் நம்ம போய் வார்த்தை போகிற தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக பண்ணதை போல் பண்ண வேணாம். நமக்கு என்ன மத்திய அரசுலேருந்து நிதி வரணும், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், அதை எப்படி நம்ம எடுக்கணுமோ அந்த மாதிரி கிவ் அண்ட் டெக் பாலிசியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இது பண்ணிட்டாரு. அப்போ பாஜகவை எதிர்ப்பேன், பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன பின்பு திருமாவர்களுக்கு ஏன் சந்தேகம் வருகிறது? ஒரு கேள்வி வருது. அப்படி அந்த சந்தேகம் வந்தால் அது என்ன சந்தேகம்ங்கிறது வெளிப்படையாக சொல்லலாம், வெளிப்படையாக நீங்கள் அறிவிச்சிட்டு போகலாம். அப்போ ஒரு குழப்பமான சூழலை ஏன் ஏற்படுத்தணும்? இதன் மூலம் தாவேக்காவுக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல, ஏன் திருமாவர்கள் இப்படி பேசுறாரு, ஒருவேளை போயிட்டா தாவேக்கா என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குமா? இந்த அச்சத்திற்கான கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நான் பதில் சொல்றேன். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, கொள்கை எதிரி அறிவித்த உடனே திருமாவுக்கு ஏன் அச்சம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாஜகவை எந்த இடத்தில் எப்படி எதிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டும், எந்த சூழலில் எதிர்க்க வேண்டும்ங்கிறத தாவேக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. திமுக தாவேக்காங்கிறது இன்றளவிற்கும்
முதல்வர் ஆன பின்பு விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. இன்றளவுக்கும் 2 பேருக்கு தான் போட்டிங்கிறாரு, திமுக தாவேகா அப்படிங்கிறத போட்டியா சொல்றாரு. அப்ப 3வதாக ஒரு கட்சி வளர்வதோ இல்ல 3வதாக ஒரு கட்சி இருப்பதையே தாவேகா விரும்பவில்லை, முதல்வரும் விரும்பவில்லை. என்னுடைய எதிரி திமுகங்கிறது எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப 3வதாக அதிமுகவையோ இல்ல பாஜகவையோ இல்ல மற்ற கட்சிகளையோ மற்றும் சிலர்களையோ அவர் வாதத்திலே வைக்கிறார். இந்த அரசியல் களத்திலேயே அவர் கவனிக்கல. உங்களுக்கு புரியுதா? கவனிக்கலன்னு சொல்றதுல அவங்கள புறக்கணிக்கிறாரு. எனக்கு எதிரி திமுக தான், நான் எதிர்ப்பேன். தமிழ்நாடு அரசியல் அவங்க தான் வலுவான எதிர்க்கட்சி, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் இந்த அளவு முதல்வர் ஆன பின்பு விமர்சிக்கிறாரு. பாஜக கொள்கை எதிரின்னு எல்லா இடத்துலையும் டிஃபெண்ட் பண்றாங்க. பாஜகவுடைய அந்த இப்போ நீங்கள் சமீபத்தில் தமிழ்தாய் பாட்டு அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நாங்கள் போய் முரண்பட முடியாது, அது அவர்களுடைய நிகழ்ச்சி. தமிழ்நாட்டு அரசு தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து முதல் பாட்டாக இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. இதே தான் கடந்த ஆட்சியில் திமுக செய்த தவறு. திமுகவுடைய அரசு நிகழ்ச்சிகளையும் வந்தே மாதரம் பாட்டு பாடப்பட்டது. அப்போ திமுக கொடுத்த முட்டு என்ன? கேள்வி வருதா? அப்ப இந்த விமர்சனங்களை ஏன் திருமா அப்போது எதிர்க்கவில்லை? திமுக கூட்டணியில் இருக்க போற எதிர்க்கவில்லை. அப்போ ஒருவேளை திருமாவுக்கு திமுகவுடைய நட்பு தான் வேணும், திமுகவுடைய உறவு தான் வேணும், நாங்கள் திமுகவோடு தான் நிற்போம், அந்த கூட்டணி தான் வலுவான கூட்டணி, பாஜகவை எதிர்ப்பது திமுக மட்டும்தாங்கிற எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு விசிக வெளியே சேருவது தாவேக்காக நல்லது. இல்ல இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, ஒருவேளை திமுக விசிக வந்து இயக்கிட்டே இருக்காங்களோ பின்னாடி இருந்து அப்படின்ற, அது ஒரு ஆபத்து, அது ஒரு ஆபத்து, ஒரு பேராபத்து. அப்படி இருந்தா விசிகாவுடைய நன்மதிப்புங்கிறது 31 தேர்தலில் நாசமா போயிடும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு 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 பெரிய தலைவராக அறியப்படுறீங்க. எல்லா கட்சியினாலும் இன்று அமித்ஷா கூட பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு அப்படின்னா நீங்க ஒரு தனித்துவமான தலைவர். நம்ம என்ன சொல்ல வரோம், உங்களுக்கு சந்தேகம் வேணாம், வழி நடத்துங்க தாவேக்காவை. ஐயா நீங்க ஒரு பெரிய தலைவர், பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர், நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உரை எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழல்ல இன்றளவுக்கும் இஸ்லாமியர்களுடைய எல்லா போராட்டத்திலும் முதன்மையாக நிற்கக்கூடியவர் திருமாவளவன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப தாவேக்கா உங்களுக்கு ஒரு தவறு செய்து உங்களுக்கு அந்த நோக்கம் இருக்குன்னா, உங்களுடைய தம்பி அப்படிதானே நீங்க சொல்றீங்க, உங்களை அண்ணனாக தானே முதல்வர் பார்க்கிறாரு, உரிமையோட உங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு, உரிமையோட ஆலோசனை செய்யக்கூடிய தகுதியும் இருக்கு. நீங்க போய் தம்பி இந்த மாதிரி இருக்கு, நீங்க இதை எதிர்க்கணும் அப்படின்னா விஜய் முடியாதுன்னு சொல்லுவாரா? சொல்றேனா? சொல்ல மாட்டார்ல. உங்களை தேடி உங்கள் இல்லத்திற்கு வந்தாரு, உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர், அதாவது 2 சீட் தான் ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு தொகுதி நீங்க தார்மீகத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன வாதத்தை, உத்தரவாதத்தை நிறைவேற்றி காமிச்சிருக்கு தாவேகா. அப்ப அந்த நிலையில இன்றளவுக்கு வன்னியரசு அவர்கள் எங்கேயாவது சென்ற இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறாரா? இல்ல. உங்களுக்கான அந்த அமைச்சருக்கான மரியாதை, அவர் அமைச்சர், தாவேகா அரசியல் அமைச்சர், அவர் உங்களை கட்சியா பார்க்கல, அவரை தாவேக்காவுடைய ஒரு குடும்பத்தில் தாவேக்குடைய அரசியல் ஒரு மனிதராக தான் பார்க்குறாங்க, ஒரு அமைச்சராக தான் பார்க்குறாங்க. இன்றளவுக்கு மன்னியரசுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும், என்ன அரசனுடைய என்னென்ன அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுமோ எல்லாம் செய்யறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கு. இருந்தாலும் விசிகா மீது வந்து தாவேக்காக்கே நம்பிக்கை இல்ல அப்படின்ற ஒரு சூழல் தான் உருவாயிட்டு இருக்கு. அப்படி கிடையாது, பாமகவை வந்து கூட்டணி, அதுதான் நான் சொல்றேன். எப்ப நான் அந்த சூழல் உருவாகுங்கிறத நான் கிளியரா சொல்றேன். நான் இப்ப ஒரு விஷயம் சொன்னால, ஆனா கோரிக்கை வைங்க, நீங்க கோரிக்கை வச்சா தாவேக்கா ஏத்துக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சட்டமன்றத்திலே முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ முதல்வர் சட்டமன்றத்தில் சில விஷயங்களை சொல்லும் போது பாஜகவுடைய கொள்கை எதிரியாக இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்க மாட்டாங்கன்னு நீங்க எப்படி நீங்க நம்புறீங்க? அப்படி உங்களுக்கு ஒருவேளை அச்சம் வந்தா வெளியே வந்துருங்க, குழப்பம் வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? இல்லம்மா, கோரிக்கை இல்லம்மா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழல் இல்லம்மா. பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக தாவேக்காவும் ஒரே அணியில எப்படி இடம்பெறுவாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் திமுக வேணாம்னு தான் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கு. காங்கிரஸ் விஜய் அவர்களை வைத்து ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகுது நார்த் இந்தியாவில். அப்படி இருக்கும்போது ஏன் திருமாவிற்கு அச்சம் வருகிறது? மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் இதை மறுபரிசீலனை செய்யணும். ஏன் இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறப்ப தாவேக்காவுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இப்போதான் அச்சம் சூழல் வரும். ஆனால் உங்களுக்கு நாங்கள் கேட்டது கொடுத்துட்டோம், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தாவேக்கா சொல்லும்போது நீங்கள் திரும்பி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா தாவேக்காவுக்கு பயம்தான் இருக்கும். இப்பயுமே பயப்படுறாங்க. பயத்தின் காரணமா தான் பாமக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா. அப்படி ஒருபோதும் பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா தாவேக்கா விசிகாவை எப்பயோ புறக்கணிச்சிருக்கோம். உண்மை அதுதான். புரியுதா உங்களுக்கு? பாமகவுடைய ஒரே ஒரு சீட்டு, அது அன்புமணி அவர் தான் முடிவெடுக்கணும். எடப்பாடிகிட்ட கேட்கணும் கூட அவசியம் இல்லை. வந்திருந்தா சமூக அன்புமணிக்கு அமைச்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வேணும்னு தாவேக்கா எதிர்பார்க்குது.
விசிகா தான் எங்களோட வேணுங்கிறத தாவேக்கா எதிர்பார்க்குது. அப்படிப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய கட்சி உங்களுக்கு எப்படி துரோகம் செய்வாங்க? சிம்பிள்மா. அப்போ பாமகவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பான்மையில தாவேக்கா இல்ல, கிளியரா இருக்காங்க. உங்களுக்காக தானே அதை புறக்கணிச்சிருக்காங்க. ஒருவேளை விலகினாலும் பாமகவை நாடாதுன்னு நாடாது. அந்த நாட்டத்திற்கு அவங்க போக மாட்டாங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து யாருமே அவங்க இணைக்கல. புரியுதா அவங்களுக்கு? காமராஜ் கூட அமமுக இருந்து விலகிட்டாரே தவிர அந்த கட்சியை இணைக்கல, அவங்க விருப்பப்படலை. அப்ப கிளியரா இருக்கு. பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழல தாவேக்கா இருப்போங்கிறத கிளியரா சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அப்ப ஏன் குழப்பம் அப்படிங்கிற நீங்க குழம்புறது இல்லாம தாவேக்காவுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துறீங்க. அப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு, அந்த நிர்வாகத்திற்கு ஒரு பயம் இருக்கும்ல, எங்க விசிகா போயிட்டா ஒரு கெட்ட பேர் வரும். இப்போ ஒரு கூட்டையிலேருந்து விலகுறாங்க, அமைச்சர் எல்லாம் பதவி பறிக்கப்படுது அப்படின்னா நினைச்சு பாருங்க, தமிழ்நாடு அரசியல் சூழல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்படுத்த தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? அந்த சூழலை திரும்ப ஏற்படுத்த மாட்டாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு தலைவர், அவருக்கு புரிதல் நிறைய இருக்கு, நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல, அவர் பெரிய தலைவர். அப்போ அந்த சூழலை அவர் ஏற்படுத்துறாரு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, திருமா மீது ஒரு பிம்பம் தோன்றும், தாவேக்கா அரசு மீதும் ஒரு பிம்பம் தோன்றுமா? தோன்றாதா? கண்டிப்பா ஒரு தவறான ஒரு பிம்பம். என்னங்க திரும்ப இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்க. இன்றைக்கு விசிகா என்ற கட்சி இந்த தாவேக்காவுடைய தற்குறிகள், இவர்கள் சொல்லக்கூடிய தற்குறிகளுக்கு தெரியலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு விசிகாவுடைய எல்லா மேடைகளும் தாவேக்கா நிர்வாகிகள் இருக்காங்க, தாவேக்காவுடைய எல்லா மேடைகளும் விசிகா இருக்காங்க. இன்னைக்கு விசிகா என்ற கட்சி திருமா என்ற தலைவன் யாருங்கிறது படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தாவேக்காவினர். உங்களுக்கு புரியுதா? ஒரு பெரிய ஹோப்பு கிடைச்சிருக்கு. திருமா யாரு, எப்படிப்பட்ட தலைவருங்கிறது தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருமாங்கன்ற யார் என்ற நபரை தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தாவேக்கா உருவாக்கி கொண்டு இருக்குது. அதை நீங்க தவிர்த்து புறக்கணிச்சு போனீங்கன்னா இப்ப அங்க நீங்க இந்த இளைஞர்கள்லாம் திருமாவை எப்படிப்பட்ட தலைவனாக பார்ப்பான்? கண்டிப்பா ஒரு அவப்பேர் ஏற்படும்ல. அப்ப இந்த குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக தான் பாமகவை புறக்கணித்தார்கள், உங்களுக்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எல்லா கட்சிகளையும் புறக்கணிக்கிறாங்க அவங்க. புரியுதா? ஒன்னும் இல்லை, அதிமுகக்கு எடப்பாடிக்கு துணை முதல்வர் வாங்கன்னு இவங்கெல்லாம் கூப்பிடாம பண்ண தெரியாத தாவேக்காவுக்கு அந்த சூழலை அவங்க ஏற்படுத்தலை. அவங்களுக்கு பாஜக எதிரிங்கிறத எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதற்கு முன்பு என்ன நெஞ்சை பொழந்துதான் காட்டணும், நான் பாஜக எதிர்க்கிறேன். அப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஏன் நீங்கள் அச்சப்படுறீங்க? அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க, கூட இருந்து ஆலோசனை செய்யுங்க. உங்களுக்காக அவங்க ஓடுறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் ஆலோசனை கொடுத்தா மட்டும் போதும். திமுகங்கிறது உங்களை புறக்கணித்த ஒரு கட்சி, எல்லா இடத்துலையும் புறக்கணித்த கட்சி, பிளாஸ்டிக் சேர் போட்ட கட்சி. நினச்சி பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. விசிகா புத்துணர்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் தக்க வச்சுக்கிட்டாங்க? இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? காங்கிரஸ் கட்சியினர் இன்று நீங்க ரோட்ல போனாலும் பாருங்க, இந்த வீடியோ பார்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தா திமுக அடிக்கக்கூடிய போஸ்டர்ல ஒரு ஓரமா இருப்பாங்க காங்கிரஸ் தலைவர்கள். இல்ல காங்கிரஸ் கட்சியின் அடிக்கக்கூடிய போட்டோல கூட காங்கிரஸ் தலைவர்கள் போட்டோ சின்னதா இருக்கும், முதல்வர் துணை முதல்வரோட போட்டோ பெருசா இருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் தனித்துவமாக போஸ்ட் அடிக்கிறாங்க, தன்னிலையோட போஸ்ட் அடிக்கிறாங்க. தாவேக்காவுடைய முதல்வருடைய புகைப்படமும் இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் உடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய புகைப்படத்தை போஸ்டரை பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதை மறுக்க முடியாது, காங்கிரஸ்காரங்களே மறுக்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க தன்னிச்சையாக போட்டோ அடிக்கிறாங்கம்மா. இன்னைக்குதான் காங்கிரஸ் உடைய வட்ட செயலாளர் யாருன்னு தெரியுது, ரோட்ல பகுதி செயலாளர் யாருன்னு தெரியுது. அப்ப இத்தனை நாளா அவங்க என்ன எவ்வளவு நெருக்கடியில இருந்திருக்காங்க பாருங்க திமுக கூட. அப்ப நீ இவன் போட்டோ போடக்கூடாது, இவன் போட்டோ போடக்கூடாது. இப்ப போஸ்டர்லயே ஒரு அரசியல் நடந்திருக்கு. இந்த அழுத்தம் காரணமா தான் தாவேக்காவோட இணக்கமாயிட்டாங்களா? ஆமாம்மா, இது நீங்க பாருங்க. இன்னைக்கு போஸ்டர் அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல்மா. அந்த போஸ்டர் அரசியலே ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க இந்த கட்சிகள்லாம். இன்றைக்கு தன்னிலைச்சியாக இன்றைக்கு நீங்க இந்த கோயம்பேடு வடபழனியை பாருங்க, காங்கிரஸ் போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இவ்வளவு நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்காங்க தெரியுது. அப்ப கடந்த ஆட்சியில ஏன் தெரியல? ஏன் போஸ்டர்ல அவங்களுடைய பேர் இல்ல, போட்டோ இல்ல? உங்களுக்கு புரியுதா? அப்ப நெருக்கடியான சூழல்ல இருந்திருக்கா காங்கிரஸ்? இன்னைக்கு தன்னெழுச்சியாக செயல்படுறது காங்கிரஸ். தாவேக்கா மறுப்பு தெரிவிக்குதா? இந்த மாதிரி போஸ்டர் அடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வீரியமா வருது இல்ல? அப்ப காங்கிரஸ்க்கு தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு ஒரு ஆயுதம் தாவேக்காண்டு. அந்த மாதிரி இன்றைக்கு விசிகாவுக்கும் ஒரு ஆயுதம் தாவேக்கா தான். இன்றைக்கு இளைஞர்களுக்கு திருமா யார், விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த கட்சிங்கிறது யார்? இன்னைக்கு விசிகாவுடைய ஆதரவானவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது அதை தாவேக்காவினர் ரசிக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு?
அப்போ உங்களை ஒரு தலைவராக பார்க்குறாங்கல்ல. அப்போ இவ்வளோ ஒரு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதையே நீங்கள் வேணாங்கன்னு புறக்கணிச்சிட்டு போறீங்க, அது வருத்தமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் கருத்து. சார், இப்போ இடைத்தேர்தல் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தாவேக்கா அந்த இடைத்தேர்தல் நடந்தா தானே அவங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியும். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை இந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாள போகுது தாவேக்கா? இடைத்தேர்தல் நிராகரிப்புங்கிறது இடைத்தேர்தலுக்கு இடைக்கால தடை தான். இந்த இடைக்கால தடையை வைத்து நிறைய பேர் வந்து திமுக ஆதரவாளர்கள் தாவேக்கா கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இடைக்கால தடைங்கிறதுல குறிப்பாக நீதிமன்றம் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்டுகள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகள். தேர்தல் நேரத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகள், தேர்தல் வழக்குகள், இதனால தான் தடைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் கட்சி தாவனாலேயோ இல்லை தாவேக்கால இணைந்தனாலேயோ எந்த இடத்துலையும் தடைன்னு நீதிமன்றம் சொல்லலை. புரியுதா? குதிரை பேரமோ கழுதை பேரமோ அப்படிதான் பேச பிம்பம் கட்டமைப்பு இதை கட்டமைக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்னேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு இதாகவே படிச்சே காட்டுறேன். அந்த ஆர்டரை நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க இடைக்கால தடை. ஓகேவா? உயர்நீதிமன்றம் அதிரடி. திருச்சி கிழக்கு பெருந்துறை அம்பாசமுத்திரம் விராலிமலை கரூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்தது உயர்நீதிமன்றம். அதே போல 5 தொகுதிகளில் எம்எல்ஏவாக தேர்தலானவர்களின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட நிலுவையில் உள்ளதாக கூறப்பட்டு தான் தடை. அந்த வழக்கு வெற்றி பெற்றாங்கல்ல, அந்த தொகுதியில் அவங்க வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போடப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதனால தான் தடைங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க குதிரை பேரம் வந்துச்சு? அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை நீங்க சொல்லாம ஏன் மறைக்கிறீங்க? அப்போ உண்மை, அதாவது இது செய்தி ஊடகங்கள்ல வந்து செய்தியை படித்தேன். அப்போ இந்த உண்மையை மறைத்து நீங்க ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்னா அது தவறான செய்தி, புறமான செய்தி, கட்டமைக்குது, அந்த கட்சி கட்டமைக்குது. இதுதான் காரணம். இப்போ இடைத்தேர்தல் வரும், மாற்று கருத்து கிடையாது. இடைத்தேர்தலில் வெல்வதற்கான சூச்சகமான வேலைகளை தாவேக்கா தொடங்கிடுச்சு. அதற்கான வேலைகளை தாவேக்கா அற்புதமாக செய்கிறாங்க. இப்போ விசிகாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சுல்ல, ஒருவேளை இவ்வளவும் சொல்லி விசிகா வெளியே போகுது அப்படின்னா அப்போ தாவேக்கா இந்த இடைத்தேர்தலை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கணும். வெற்றி பெற்றாதான் விசிகா சென்றாலும் தாவேக்காவுடைய ஆட்சி தொடரும். அப்போ 107மா, காங்கிரஸ் ஒரு 5, 113, ஐஎம்எல் ஒரு 2, கம்யூனிஸ்டுகள் எப்பயும் போல வெளியிலேருந்து ஆதரவு, காமராஜர் 1, அப்போ 117 வந்துடும். அப்போ இந்த 7 இடைத்தேர்தலை சேர்த்துட்டீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? விசிகா போயிடுச்சு. 7 சேர்த்துட்டீங்க அப்படின்னா 125, 126 வருதா? இப்போ 125 தொகுதி 126 தனிப்பெரும்பான்மை, அவங்க ஆட்சி நடத்தி முடிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு 5 வருஷம். புரியுதா? அப்போ லாபம் நஷ்டங்கிறது விசிகாவுக்கு, லாபங்கிறது தாவேக்காவுக்கு. அப்போ இடைத்தேர்தலுங்கிறது இந்த இடைத்தேர்தல் இந்த தீர்ப்பை வைத்து ஒரு அரசியல் பிம்பம் கட்டமைக்கப்படுது. தாவேக்காவில் தான் இடைத்தேர்தல் தான் என்னென்னமோ கதையை போடுறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இடைத்தேர்தலில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? இதுதான் சொல்லியிருக்கு. இடைக்கால தடை, தேர்தல் நேரத்தில் நிலுவையில் இருக்க தொகுதிகள் வழக்குகள், தேர்தல் வெற்றியை மையமாக வைத்து தொடரப்பட்ட வழக்குகளில் தான் தடைன்னு சொல்லியிருக்காங்க. குதிரை பேரமோ கழுதை பேரத்தை வைத்து எங்கேயுமே நீதிமன்றம் சொல்லலை. அப்படி அது நிரூபிக்கப்பட்டால் தான் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அப்போ அது நிரூபிக்கப்படலை. அப்போ எந்த இதுவுமே இல்லை, இடையுரிமை இல்லை தாவேக்காவுக்கு. இடைக்கால தடை எப்போ வேணால் அது ரிலீஸ் பண்ணலாம். அப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் கணையம் இந்த கோர்ட் ஆர்டரை வச்சு தேர்தல் ஆணையம் டேட்டா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது இங்கே உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் தாவேக்கா பெருமளவும் வெற்றி அடையக்கூடிய சூழல் இப்போதே இருக்குது. இப்போ ஏன்னா அவங்க சுப்ரீம் பவரில் இருக்காங்க. இந்த சூடோட தான் அவங்க ஓட முடியும். சூடு குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஓட்டு பயன் இல்லை, ஓடுறதுக்கு பயன் இல்லை. அப்போ தாவேக்கா தங்களுடைய அரசியல் நிலைப்பாடை வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஆதரவாளர்களும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டாங்க. ஆர்எஸ் பாரதி மீசி எடுத்துக்கிறாங்க. ஒரு தொகுதியாவது, அவர் சொன்னது ஒரு தொகுதியில் ஒரு மேயராவது வாங்கிருங்க ஒரு மாவட்டத்தில், வாங்கிட்டாருன்னா அவர் மீசி எடுத்துருவார்ல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தாவேக்காவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சூழல் இருக்குது. ரொம்ப அதிகார பலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு விசிகா இந்த கட்சிகள் தொடர்ந்தால் இவர்களுக்கு உள்ளாட்சி இடங்களை ஒருவேளை இப்போ திமுக இத்தனை ஆண்டு காலம் விசிகா இருந்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் விசிகாவுடைய பிரதிநிதித்துவம் என்ன? மதிமுகவுடைய பிரதிநிதித்துவம் என்ன? இதே செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் இருக்காங்கல்ல, கடந்த 21-25 இந்த டைம் பீரியடில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜோதிமணி அவர்கள், இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம், ஜோதிமணி அவர்கள் கரூரில் இந்த கூட்டணி சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தை, யார் யாருக்கு என்னென்ன வார்டு, எத்தனை கவுன்சிலரு, எத்தனை மேயர், கரூரில் ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஜோதிமணியை புறக்கணித்த செந்தில் பாலாஜி, ஜோதிமணி உடனே வெளியே வந்து பிரஸ் மீட் சந்திக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய மன்னராட்சி நடக்குது, ஒரு பெரிய அதிகார வரம்பு மீறல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் இதே கரூரை சுற்றி, அதே போல் கொங்கு மண்டலத்தில் சுற்றி காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் இந்த திமுக கூட்டணியில் நின்னாங்களோ அந்த இடங்களில் படுதோல்வி. ஒரு இடம் கூட காங்கிரஸ் வெற்றி பெறலை. ஏண்டான்னு போய் விசாரிச்சா
காங்கிரஸ் நின்ற இடங்கள்லாம் 2 சுயேட்சை 3 சுயேட்சை வேட்பாளர்களை செந்தில் பாலாஜி நிறுத்தியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சரி, இது நம்ம சொல்றது பொய்யான விஷயமா இருந்தா சொல்லுவாங்க கமெண்ட்ல திமுகவினர். அப்படிலாம் கிடையாது, பொய்யே கிடையாது. அந்த வெற்றி பெற்றவர்கள் அன்று இரவே சான்றிதழ் வாங்கிட்டு சுயேட்சையாக வெற்றி பெற்றவர்கள் திமுகவில் இணைவு 100 பேர், 100 கவுன்சிலர். செய்தியா வந்துச்சு, ஊடகத்துல இருக்கு. அப்ப இது என்ன மனப்பான்மை, என்ன மனநிலை? பழிவாங்கும் மனநிலை. அப்பேற்பட்ட திமுகல விசிகாவோ ஐஎம் எல்லாம் போச்சுன்னா உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இருந்தீங்கன்னா ஐஎம்எலுக்கு ஒரு மேயர் கொடுப்பாங்க, விசிகாவுக்கு 2-3 மேயர் கொடுப்பாங்க, மதிமுகவுக்கு 2-3 மேயர் கொடுப்பாங்க. அப்ப திமுகவுக்கு போனா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமா? திமுக நான் என்ன எது சொல்ல வரேன்னா, கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறக்கூடாதுன்னு ஜோதிமணிக்கு நடந்த நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, அதுவே சாட்சி. அப்ப நீங்க எந்த அடிப்படையில போவீங்க? அப்போ கூட்டணி கட்சிகளை வெற்றியே அடையக்கூடாதுங்கிற சூழலை திமுகவினர் ஏற்படுத்துறாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஏற்படுத்தினாங்க. எல்லா தொகுதிகளிலும் நடந்துச்சு இது. புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த தைரியத்தில் நீங்க போவீங்க? இப்போ இவ்வளவு கேள்விகள்லாம் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் நீங்க தாவேகா கூட இருந்தா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளாட்சியிலும் அதிகார வர்க்கத்துல நீங்க உட்காரலாம். அந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்க ரசிக்கலாம், ருசிக்கலாம். பல மேயர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, பல சேர்மன் கிடைப்பாங்க, பல பேரூராட்சி தலைவர்கள் கிடைப்பாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க எது உங்களுக்கான கட்சிக்கான ஆரோக்கியம்ங்கிறத அந்தந்த கட்சிகள் முடிவு செய்யணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றிம்மா.